Hello friends, welcome to Hot Pot. நான் மாலதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபி. இந்த சீசனுக்கு நம்ம எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவும் அவசியம். அதுக்கு தேவையான ரெண்டு ரெசிபீஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி weight lossக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்க Subscribe பண்ணலனா Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்க ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்திரம் சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கப் பால் ஊற்றிக்கோங்க. அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா இடித்து போட்டுக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பால் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கிக்க முடியும். பால் கொதி வந்ததும் சிம்மில் வச்சுருங்க. ஒரு நிமிஷத்துக்கிட்ட கொதிக்கட்டும். சளி, இருமல், தொண்டை கரகரப்பு இருந்தாலுமே இதை டெய்லி நைட்டு நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் சரியாயிடும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம அப்படியே வேணாலும் குடிச்சிக்கலாம். கொஞ்சம் இனிப்பாக வேணும் அப்படின்னா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். தேன் எப்போவுமே ரொம்ப சூடாக இருக்க பாலில் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் பால் வெதுவெதுப்பாக ஆனதுக்கப்புறமா தேன் சேர்த்துட்டு குடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மஞ்சள் பால் ரெடி. டர்மரிக் டீ போடுறதுக்கு பாத்திரம் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அடுத்து 1 இன்ச் அளவுக்கு பட்டை துண்டு போட்டுக்கோங்க. நீங்கள் இதுக்கு பட்டை பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட 2 ஸ்லைஸ் லெமன் வந்து கட் பண்ணி போட்டு கொதிக்க வச்சுருங்க. நீங்கள் கடைசியாக லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணலாம். ஆனால் லெமனை தோலோடு கொதிக்க வச்சா அதோட மெடிசினல் வேல்யூ இன்னும் அதிகமாக இருக்கும். இது கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த டர்மரிக் டீ காலையில் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டெய்லி குடிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வெயிட் லாஸும் இருக்கும், நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக இருக்கும். டீ நல்லா கொதி வருது. ஸ்டவ் சிம்மில் வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா இப்படியே கொதிக்கட்டும். நீங்கள் இதில் இனிப்புக்கு நாட்டு சக்கரை இல்லைனா தேன் சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்க்குறதா இருந்தால் டீ கொதிக்கிறப்பவே நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துடணும். தேன் சேர்க்குறதா இருந்தால் வடிகட்டிட்டு சூடு கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறமா தேன் கலந்து குடிக்கலாம். இப்போ டீ நல்லா கொதிச்சிருச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ டீ கொஞ்சம் சூடு குறைஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தேன் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மஞ்சள் டீ ரெடி.